வணக்கம் நேயர்களே. எப்பவுமே 3ன்ற நம்பருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வழிபடுற கடவுள் கூட பாத்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மன் சொல்லி முப்பெரும் தேவர்களா தான் வழிபடுறோம். அதே மாதிரி நம்ம தினந்தோறும் எவ்வளவோ பழங்கள் உட்கொண்டா கூட முக்கணிகள், அதாவது மாப்பழா, வாழை, இந்த 3 பழங்களுக்கு அதிகமான சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு காலத்துல நம்மள ஆண்டுட்டு வந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சிறந்த மன்னர்களாகவும் மூவேந்தர்களாகவும் அறியப்பட்டாங்க. அதனால தாங்க 3ன்ற நம்பருக்கு ஒரு தனி சிறப்புன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லங்க, நம்ம வேந்தர் டிவி தொடங்கி 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி வெற்றிகரமா 3வது ஆண்டுக்கு அடி எடுத்து வைக்கிறோம். கடந்த 2 வருஷங்களா நீங்க கொடுத்துட்டு வந்த சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. இந்த 3வது வருஷத்துல வெற்றிகரமா அடி எடுத்து வைக்கிற எங்களுக்கு நீங்க கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி அண்ட் அலெக்ஸ், நம்ம வேந்தர் டிவி இன்னைக்கு 3வது ஆண்டுல அடி எடுத்து வைக்குது இல்லையா? சோ அதனால 3 அப்படின்ற அந்த எண்ணோட சிறப்புகளை பத்தி நம்ம அடுத்தடுத்து வர செக்மெண்ட்ஸ்ல நிறைய பேச போறோம். அந்த மாதிரி இப்போ என்ன பேச போறோம் அலெக்ஸ்? குறிப்பிட்டதா தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வார்த்தைகள் 3 எழுத்துல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஈஸியா. அன்பு, பாசம், நேசம், கவிதை, பக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம அலெக்ஸ், நம்ம பேசுற நம்ம தாய்மொழியான தமிழும் பாத்தீங்கன்னா 3 எழுத்து தான். காதலும் 3 எழுத்து தான், அம்மாவும் 3 எழுத்து தான். ஓகே, சோ இந்த மாதிரி தமிழ்லயே நிறைய சிறப்புகள் இருக்கு இல்லையா? சோ இந்த 3 எழுத்துக்களை வச்சு நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம் காத்துட்டு இருக்கு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 24/8/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி அஷ்டமி. நட்சத்திரம் மாலை 5:12 வரை பரணி, பிறகு கிருத்திகை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. பிரீத்தி, ஷோட ஆரம்பத்திலேயே முப்பெரும் தேவர்களை பத்தி சொல்லியிருந்தேன். முப்பெரும் தேவிகள் யாரும் தெரியுமா உனக்கு? தெரியும் அலெக்ஸ், பட் ஆக்சுவலி இப்ப லைட்டா மறந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. எஸ், இந்து மைத்தாலஜியோட முக்கியமான கடவுள்கள் முப்பெரும் தேவியா வந்து கருதப்படுது இல்லையா? ஓகே, சோ இதுலயும் வந்து 3ன்ற நம்பரை கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, ரொம்ப சூப்பரான விஷயம் சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முப்பெரும் தேவிகள் சொன்னீங்க இல்லையா? சோ அதுல ஒருத்தங்களான லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவ வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பராசக்தியினுடைய மிகப்பெரிய வெற்றியை சொல்லக்கூடிய அருமையான திருநாமம் இந்த நாமம். காமேஸ்வரனை காமேஸ்வராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மகாபாசுபதாஸ்திரத்தை விட மிகப்பெரிய அஸ்திரம். அந்த காமேஸ்வராஸ்திரத்தை வைத்து பண்டனையும் பண்டனுடைய சூன்ய நகரத்தையும் அழித்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். ஓம் காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகாயே நமக என்று சொல்லக்கூடிய நாமம். நிர்தக்த என்று சொன்னால் அடியோடு மிச்சமில்லாமல் அப்படியே அழித்து விட்டாளாம் தேவி. அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய வல்லமை. அழித்தாள். எதை அழித்தாள்? சூன்ய நகரத்தை அழித்தாள். சூன்ய நகரமானது அழிக்கப்பட்டது. அது பண்டாசுரனுடைய அவன் உருவாக்கி இருந்த நகரம். அந்த நகரத்தை அழித்ததோடு இல்லாமல் பண்டாசுரனும் அழிந்து போனான். மிகப்பெரிய சண்டை, மிக நீண்ட சண்டை. ஒருவன் முழுமை பெறுதல் என்பது இருக்கிறதே, அது சாதாரணமான விஷயம் இல்லை.
ஒரு செடி, அந்த செடி மரமாக உருவாக வேண்டும். அந்த மரத்திலே பூக்கள் பூக்க வேண்டும், புஷ்பிக்க வேண்டும். அந்த பூக்கள் இருக்கிறதே, அந்த பூக்கள் எல்லாமே பிஞ்சாக மாறுவதில்லை. பிஞ்சாக மாறிய அந்த பிஞ்சுகள் எல்லாமே காயாக மாறுவதில்லை. காயாக மாறுகின்ற எல்லாமே கனியாக பழுப்பதில்லை. கனியாக பழுக்கின்ற எல்லாமே மரத்திலே இருந்து தானாக கழன்று விடுவதில்லை. இந்த மிகப்பெரிய நிலை, இந்த நிலையை ஒவ்வொரு நிலையாக கடந்து வருகிற பொழுது எத்தனையோ பிறவிகள் ஆகின்றன. முழுமை அடைதல். சூன்யம் என்று சொன்னால் ஒன்றுமில்லாதது என்று சொல்லுவது போலே எல்லாம் நிறைந்தது என்று ஒன்று இருக்கிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே என்று சொல்லுவார்கள். அதே போலத்தான் மிக அழகாக பகவத்கீதையினுடைய 2வது ஸ்லோகத்தின் நிறைவிலே பகவான் சொல்லுவார், சமுத்திரத்திலே எத்தனை ஆறுகள் வந்து கலந்தாலும் கூட சமுத்திரம் எப்படி அசையாமல் அப்படியே தன் நிலையை காத்து வருகிறதோ அதுபோல மகான்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஆபூர்யமான்யம் அச்சல பிரதிஷ்டம் என்ற ஸ்லோகம் அதை சொல்லும். அப்படிப்பட்ட நிலை கொஞ்சம் 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 கொஞ்சமாக பக்குவம் அடைதல். பக்குவம் இல்லாத ஆன்மா துவைத பாவனையிலே இந்த உலகத்தில் இருக்கிறது. 2 இந்த 2 இருந்து இந்த 2ஆக பார்க்கக்கூடிய பேத நிலையிலே இருந்து ஒன்றாக இருந்தால் இந்த உலகத்திலே எது கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. 2 என்று என்றைக்கு வந்து விடுகிறதோ அன்றைக்கே ஏற்றத்தாழ்வு வந்து விடுகிறது. மிக அழகாக நம்முடைய தயானந்த சரஸ்வதி அவர்கள் பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். பகவத்கீதை சாராம்சம் என்று சொல்லக்கூடிய அருமையான நூல். அந்த நூலினுடைய தொடக்க வரிகள், அந்த வரிகளை படித்த உடனேயே அந்த நூலை எப்படி நாம் முழுமையாக படிக்க முடியும் அல்லது படிக்கப் போகிறோம் என்ற வியப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட நூல். அந்த பகவத்கீதை சாராம்சத்திலே அவர் எடுத்த உடனே தொடங்குகிறார், இந்த உலகத்தினுடைய அத்தனை சிக்கல்களுக்கும் காரணம் 2. அந்த 2 என்று இருந்தாலே என்ன வருகிறது? கம்பேரிசன் என்று சொல்லக்கூடிய ஒப்புமைப்படுத்துதல், ஒப்புமை ஏற்படுத்துதல். ஒரு நல்ல காஃபி சாப்பிடுகிறோம், ஒரு டீ சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அதிலே நமக்கு திருப்தி ஏற்படுத்துகிறதா என்று சொன்னால் திருப்தி ஏற்படாத மனநிலை உருவாகிறது. என்ன காரணம்? இதனை விட வேறொரு டீ நன்றாக இருந்தது, காஃபி நன்றாக இருந்தது என்று நம் மனம் அதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறது. என்றைக்கு ஒப்புமை என்று ஒன்று வந்து விடுகிறதோ, ஒப்புமை வந்த உடனேயே மனம் திருப்தியற்ற நிலையிலே இருக்கிறது. இதை விட அது அழகாக இருக்கிறதோ, இந்த சட்டையை விட அந்த சட்டை அழகாக இருக்கிறதோ, இந்த சேலையை விட அந்த சேலை அழகாக இருக்கிறதோ, இந்த வீட்டை விட அந்த வீடு அழகாக இருக்கிறதோ, இந்த தேசத்தை விட அந்த தேசம் அழகாக இருக்கிறதோ என்று எதை பார்த்தாலும் நாம் ஒப்புமைப்படுத்தி நம்மிடத்திலே இருப்பதை சந்தோஷமாக அனுபவிக்காமலே விட்டு விடுகிறோம். இது துவைத நிலை, 2ஆன நிலை. அத்வைத நிலை என்பது 2அற்ற ஒன்று. 2 கிடையாது, ஒன்றே ஒன்றுதான் அங்கே. ஆகையினாலே தான் 1 என்று சொன்னால் அந்த 1 என்று சொல்வதையும் எப்படி புரிந்து கொள்வார்களோ என்று யோசித்து தான் அத்வைதம் என்று சொன்னார்கள். 2அற்ற ஒன்று, ஒன்றுதான் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. பண்டாசுரனை பொறுத்த வரைக்கும் தேவி என்ன செய்தாள்? அவனிடத்தில் இந்த துவைத பாவனையை நீக்கி அத்வைதத்தை நிலைநாட்டினாள் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். அந்த நிலையை ஒருவனை அடையச் செய்தல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு என்ன வேண்டும்? இறைவனும் அவனுமாக கலக்க வேண்டும். அவனிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மலங்களையும் அறுத்து எறிய வேண்டும். அதையெல்லாம் தேவி பக்குவப்படுத்தி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவனிடத்தில் செய்தாள். அவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய சைன்யம், அவனிடத்தில் இருந்த படைகள், அவனிடத்தில் இருந்த மந்திரிமார்கள், அவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய படை தளபதிகள், அவனுடைய பிள்ளைகள் 30 பேர், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக அழகாக சொல்வார்கள். ஒரு பெரிய மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அறிவாளிகள் அந்த மரம் வெட்டக்கூடிய
மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர்கள். அவர்கள் படித்திருப்பார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் எப்படி அந்த மரத்தை வெட்டுவார்கள் என்று சொன்னால், முதலிலே அந்த சின்ன சின்ன இலைகளை வெட்டுவார்கள். அந்த இலைகளை எல்லாம் உருவி போட்டுவிட்டு சிறிய கிளைகளை எடுப்பார்கள். அந்த சிறிய கிளைகளை எடுத்துவிட்டு பெரிய கிளைகளை பார்ப்பார்கள். பெரிய கிளைகளை வெட்டுவார்கள். அதனை விட மிகப்பெரிய கிளைகளை களைந்து எடுப்பார்கள். அடிமரத்தோடு முன்னிமரத்திலிருந்து அடிமரம் வரைக்கும் கடைசியிலே தனியாக நிற்கச் செய்து அடியோடு பின்னர் அறுத்து எடுப்பார்கள். மொத்த மரத்தை முழுமையாக வெட்டுதல் என்பது சாத்தியக்கூறு இல்லாத விஷயம் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் இதை படிக்கவில்லை. இது இந்த டெக்னாலஜி என்று வார்த்தையை சொல்லுகிறார்களே, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அப்படித்தான் முழுமை நிலையை அடைவது என்பது ஒரு நாளிலே ஏற்படக்கூடியதில்லை, ஒரு பிறவியிலே ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை. இருவினை மலம் வர இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏக நாயகா யோக நாயகா இமையவர் பெருமாளே என்று அருணகிரிநாதர் அழகாக பாடுவார். திருவிடை மருதூருடைய திருப்புகழ் இது. ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் என்று கேட்கிறார். அப்படி ஏகபோகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டில்லாத ஒன்றாக கலந்து விடக்கூடிய தன்மை. நாழி உப்பும் நாழி அப்பும் நாழியானவாறு போல் என்று சொல்லுவார் திருமூலர். ஒருபடி உப்பும் ஒருபடி தண்ணீரையும் ஒன்றாக கலந்தால் எப்படி அது ஒருபடி தண்ணீராக மாறி போகிறதோ அதுபோல இரண்டு பேரும் கலந்து விட வேண்டும் என்று சொல்லுவார்கள். நாழி உப்பும் நாழி அப்பும் நாழியானவாறு போல் ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் என்பார் அருணகிரிநாதர். அந்த நிலை, அந்த உயர்ந்த நிலையை பண்டனுக்கு அளிக்க வேண்டும் என்ற மாபெரும் கருணையை மனதிலே தேக்கி வைத்து கொண்டுதான் பராசக்தி என்ன செய்தாள்? அவனுக்கு மிகப்பெரிய ஞானத்தை வழங்கினாள். கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலை. எப்படி வெள்ளரிப்பழம் அதனுடைய காம்பிலிருந்து தானாக கழன்று வீழ்கிறதோ, எல்லோருக்கும் தெரிந்த மந்திரம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்கம் இவ பந்தனான் முக்தியோர்முக்ஷயமாமிருதாதே என்று சொல்வார்களே. வெள்ளரிப்பழம் அதன் காம்பிலிருந்து தானாக நழுவி விழுவது போல ஞானம் பெறுதல் வேண்டும். அது சாதாரணமான விஷயம் இல்லை. கொஞ்சமாக அகந்தையை அடியோடு அழித்து எறிய வேண்டும். நான் நல்ல பக்தன் என்று சொன்னாலே அது அகந்தையாக மாறி போய்விடுகிறது. நல்ல தூய இதயத்தை காஞ்சி பெரியவர் வெண்ணெய்க்கு உதாரணமாக சொல்லுவார். பகவான் வெண்ணெயை திருடினான் என்று சொன்னால் தூய இதயத்தை எடுத்து கொண்டான் என்று பொருள். என் உள்ளம் கவர்கள்வன் என்று சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி அந்த வெண்ணெயை திருடி எடுத்துக்கொண்டான். எதற்காக? உள்ளத்தை எடுத்துக்கொண்டால் கூட என் உள்ளத்தை இறைவன் எடுத்துக்கொண்டான் என்ற ஒரு தன்முனைப்பு வந்துவிடும் என்பதற்காக. அத்தகைய ஒரு உயர்ந்த பக்குவத்தை, அஞ்ஞானத்தை அழித்து துவைத நிலையை அழித்து அத்வைத நிலையை அழித்த ஒரு மகா பெரிய தொடர்ந்த நிலை தரக்கூடிய பக்குவ ஞான நிலைதான் பண்டாசுரனை முழுமையானவனாக ஆக்கிய ஒரு தன்மை. ஓம் காமேஸ்வராஸ்திர நிர்தக்த ச பண்டாசுர சூன்யகாய நமக என்று சொல்லக்கூடிய அந்த பண்டாசுரனுடைய சூன்ய நகரத்தை நிர்தக்த அடியோடு மிச்சம் இல்லாமல் அழித்து எரித்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமத்தின் மூலமாக நல்ல நிலையை, உயர்ந்த நிலையை, பக்குவ நிலையை நமக்கும் தேவி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நல்ல திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.